ஹலோ சில்ட்ரன்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, த மேஜிக் பென்சில். மேஜிக் அப்படின்னா மந்திரம், பென்சில் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறோம்ல நார்மல் பென்சிலாக தான். மந்திர பென்சில் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரிக்கு இந்த டாப்பிக்கு மீனிங். கிறிஸ் அப்படிங்கிறது இந்த ஸ்டோரியில் வர அந்த லிட்டில் பாய் நேம் தான் கிறிஸ். இந்த பிக்சரில் பார்க்குறீங்களா, இவன் நேம் தான் கிறிஸ். கிறிஸ் வாஸ் அ லிட்டில் பாய் ஹூ என்ஜாய்ட் கோயிங் டு ஸ்கூல் அண்ட் டூயிங் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் திங்ஸ் எக்ஸப்ட் ஆர்ட் அண்ட் ரைட்டிங். கிறிஸ் ஒரு சின்ன பையனா, அவனுக்கு ஸ்கூல் போகிறது ரொம்பவே பிடிக்குமா. அந்த ஸ்கூலில் நடக்கிற எல்லா திங்ஸுமே, அதாவது அவங்க டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸு, அவங்க ப்ளே கிரவுண்ட் விளையாடுறது, இது மாதிரி எல்லாமே பிடிக்குமா. எக்ஸப்ட் எதை தவிர, ஆர்ட் அண்டு ரைட்டிங், அதாவது வரைகிறதும் எழுதுறதையும் தவிர அவனுக்கு மீதி எல்லாமே அவன் ஸ்கூலில் நடக்கிறது பிடிக்குங்களாம். யூஸிங் ப்ரஷஸ் அண்ட் பென்சில் வாஸ் நாட் ஈஸி ஃபார் ஹிம். ப்ரஷ் யூஸ் பண்ணி, பென்சில் யூஸ் பண்ணி அவனுக்கு வரைகிறதும் எழுதுறதும் மட்டும் அவனுக்கு அவ்வளோ ஈஸியாக வராதான். ஸோ ஹிஸ் ஆர்ட் ஒர்க் வாஸ் நெவர் அ ஹாப்பி எண்டிங் அண்ட் ஹீ குட் கிவ் அப் வீக்லி. அவனுடைய ஆர்ட் ஒர்க், அதாவது ட்ரா பண்ணாலுமே அது நல்லாவே இருக்காதான். ஸோ அதனால் அவன் அதுக்கு மேலே வரைகிறதுக்கு அவனுக்கு பிடிக்காதான். But one day, Chris found a pencil of such lovely colors that he could not resist and he tried to draw a pencil. அதே மாதிரி ஒரு நாள் அவனுடைய பென்சில், கிறிஸ் அவனுடைய பென்சில் எடுத்துகிட்டு, அதாவது லவ்லி கலர்ஸ், அதாவது கலர் பென்சில்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு சர்க்கிள் வரைகிறதுக்காக ட்ரை பண்ணுறானா. ஆஸ் ஆல்வேஸ் இட் டிட் நாட் கோ வெல். எப்பயும் போலவே அதுவும் கரெக்டாக வரலையாம். ஹி வாஸ் நாட் அபவுட் டு த்ரோ த பென்சில் அவே. அதனால அவன் அவனோட பென்சிலை தூக்கி போடுறதுக்காக போகிறானா. போகும்போது ஜஸ்ட் தென் ஹிஸ் ட்ராயிங் பிகின் டு ஸ்பீக் டு ஹிம். திடீர்னு அவன் வரைஞ்சால அந்த ட்ராயிங், இங்கே பிக்சரில் பாருங்கள், ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்காலாம், அந்த சர்க்கிள் அவன்கிட்ட பேச ஆரம்பிக்குதாம். ஹே, ஆர் யூ கோயிங் டு லீவ் மீ லைக் திஸ்? அட்லீஸ்ட் ட்ரா மீ அ பேர் ஆஃப் ஐஸ் செட் தட் ட்ராயிங். என்னை இப்படியே விட்டுட்டு போறியா அப்படின்னு அந்த சர்க்கிள் சொல்லுதான். அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 2 ஐஸாவது ட்ரா பண்ணிட்டு போவேன் அப்படின்னு ட்ராயிங் சொல்லுதான். த கிறிஸ் வாஸ் ஷாக்டு பட் ஹி மேனேஜ் டு ட்ரா 2 லிட்டில் ஸ்பாட்ஸ் இன்சைட் த சர்க்கிள். அவன் அந்த ட்ராயிங் பேசுகிறத பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போயிட்டானா. அப்படியே அந்த ஆச்சரியத்தோடையே அந்த ட்ராயிங் சொன்ன மாதிரி அந்த சர்க்கிள்குள்ளார அவன் 2 ஐஸ் ட்ரா பண்ண ட்ரை பண்ணுறானா. மச் பெட்டர், நவ் ஐ கேன் சீ மை செல்ஃப். ஓகே, பரவாயில்ல, இப்போ என்னால் பார்க்க முடியுது, என்னோடய ஐஸை நீ ட்ரா பண்ணனால என்னால் பார்க்க முடியுது அப்படின்னு சர்க்கிள் சொல்லுதான். லுக்கிங் அரவுண்ட் அட் இட் செல்ஃப், என்னால் சுற்றி பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லுதான். வாட் யூ ஹாவ் டு டன் டு மீ. சரி, இப்போ இன்னுமே என்ன பண்ண போகிறேன் நீ அப்படின்னு சொல்கிறாங்கன்னா. ஐ டு நாட் ட்ரா வெரி வெல், எனக்கு நல்லாலாம் வரைய தெரியாது அப்படின்னு கிறிஸ் சொல்கிறாங்க. அவன் நிறைய எக்ஸ்கியூசஸ் கேட்டுக்கிட்டே அவன் மற்ற ட்ராயிங்கை வரைய ஆரம்பிக்கிறான். ஓகே, நோ ப்ராப்ளம் செட் த ட்ராயிங். சரி, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அப்படின்னு ட்ராயிங் சொல்லுதான். ஐம் ஷுர் தட் இஃப் யூ ட்ரை அகெயின் யூ வில் டூ பெட்டர். நீ இதே மாதிரி இன்னொரு டைம் ட்ரை பண்ணேன்னா இது நல்லா வரைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லுதான். ஸோ அதுக்கு கோ ஆன் ட்ராப் மீ அவுட். இப்போ நீ என்னை ரப் பண்ணிவிட்டு ட்ரா பண்ண ஆரம்பி அப்படின்னு ட்ராயிங் சொல்லுதான். ஸோ கிறிஸ் erased the circle and drew another one. கிறிஸ் அந்த சர்க்கிளை எரேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வரைய ஆரம்பிக்கிறான். லைக் த ஃபஸ்ட் ஒன் இட் வாஸ் நாட் வெரி ரவுண்ட். ஃபஸ்ட் இருந்த மாதிரியே இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா ரவுண்டாக இருக்குது. ஹே, யூ ஃபர்காட் மை ஐஸ் எகெயின். மறுபடியும் என்னோட ஐஸ் ட்ரா பண்ண மறந்துட்டியே அப்படின்னு சொல்லுதான். ஓ யா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ திங்க் ஐ எம் கோயிங் டு ஹாவ் டு டீச் யூ ஹவு டு ட்ரா அன்டில் யூ கேன் டூ மீ வெல். நான் நினைக்கிறேன் நீ வரைகிற வரைக்குமே உனக்கு நான் சொல்லி கொடுத்துட்டே இருந்தால் தான் நீ என்னை நல்லா வரைவ அப்படின்னு சர்க்கிள் சொல்லுதான். எப்படி சொல்லுதான், ரொம்பவே ஸ்வீக்கியாக மெதுவான வாய்ஸில் சொல்லுதான். The Chris, who was still shocked, thought that this was a good idea. இப்போ கிறிஸ் மறுபடியும் ஷாக் ஆகிட்டு இது நல்ல ஐடியா அப்படின்னு அவனுக்கு தோணுதான். ஹீ இம்மீடியட்லி ஃபவுண்ட் ஹிம்செல்ஃப் ட்ராயிங் அண்ட் இரேசிங் சர்க்கிள்ஸ். இம்மீடியட்டாக அவன் அவனுடைய ட்ராயிங்கை அழைச்சிட்டு மறுபடியும் வரைய ஆரம்பிக்கிறான். த சர்க்கிள் வுட் நாட் ஸ்டாப் சேயிங் ரப் திஸ் அவுட்,
but carefully it hurts or draw me some hair quickly. I look like a lollipop and other funny remarks. பட் ஆனால் அந்த சர்க்கிள் வந்து அது சொல்கிறத நிறுத்தவே இல்லையாம். அது வந்து மோட்டிவேட் பண்ணிட்டு தான் இருக்கான். என்னை ரப் பண்ணு, கேர்ஃபுல்லாக ரப் பண்ணு, இது வந்து எனக்கு நீ அழிக்கும் போது எனக்கு வலிக்குது, இப்போ அப்படிலாம் சொல்லிட்டு இப்போ வந்து எனக்கு ஹேர் ட்ரா பண்ணு, முடி வர சீக்கிரமா அப்படின்னு. அப்போ தான் இது வந்து நான் லாலிபாப் மாதிரி இருப்பேன் அப்படின்னு நிறையா வந்து ஃபன்னியான கமெண்ட்ஸ்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கான். After spending the whole afternoon together, the Chris would now draw the little figure much better than most of his classmates. அதுக்கப்புறமேட்டு ஒரு நாள் ஆஃப்டர்நூன் மதிய வேலை முழுக்க ஸ்பெண்ட் பண்ணி கிறிஸ் வந்து அவனுடைய கிளாஸ்மேட்ஸை விட இவன் வந்து நல்லாவே ஒரு லிட்டில் ஃபிகர், அதாவது அந்த சர்க்கிள் வந்து ஐஸு ஹேர் எல்லாம் போட்டு சூப்பராக ட்ரா பண்ணிட்டாங்களாம் அவங்க கிளாஸ்மேட்ஸை விட. He was enjoying it so much that he did not want to stop drawing with his crazy new teacher of his. அவன் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருக்கானா. ஏன் அப்படின்னா அவனுடைய அந்த டீச்சர், அதாவது அந்த ட்ராயிங் சொல்லி கொடுத்ததில் அதனால தான் என்னால் இப்படி அது சொன்னனால தான் நான் ட்ராயிங்கை வந்து ஸ்டாப் பண்ணாத இவ்வளோ சூப்பராக வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு வந்து அவன் என்ஜாய் பண்ணியிருக்கான். அது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததெல்லாம் வந்து இப்போ அவன் என்ஜாய் பண்ணியிருக்கான். பிஃபோர் கோயிங் டு பெட் தட் நைட் த கிறிஸ் கேவ் ஹிஸ் நியூ டீச்சர் எ ஹார்ட்டி தேங்க்யூ ஃபார் டீச்சிங் ஹிம் டு ட்ரா. அவன் வந்து அன்னைக்கு நைட் வந்து பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி, தூங்க போகிறதுக்கு முன்னாடி அவனுடைய நியூ டீச்சர், அதாவது அந்த ட்ராயிங்க்கு ஒரு தேங்க்யூ சொல்லிவிட்டு ஒரு ஹார்ட்டி தேங்க்யூ சொல்கிறானாம். எனக்கு இப்படி சொல்லி கொடுத்ததுக்காக, ட்ராயிங் சொல்லி கொடுத்ததுக்காக ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறானாம். பட் ஐ டிட் நாட் டூ எனி திங் ஆன்சர் த லிட்டில். நான் எதுவுமே பண்ணலையா அப்படின்னு வந்து இந்த லிட்டில் ட்ராயிங் ஆன்சர் பண்ணுதான். Don't you see that you have been practicing a lot and enjoying it all the while? I bet that's first time you done that. இப்போ வந்து அந்த லிட்டில் ட்ராயிங் என்ன சொல்கிறேன்னா, நான் எதுவுமே பண்ணலை, நீ வந்து நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணனால தான் இந்த ட்ராயிங்கை உன்னால் வரைய முடிஞ்சிருக்கு. நான் வந்து பெட் பண்ணுறேன், இதே மாதிரி ஃபஸ்ட் டைமே நீ வந்து வரலைன்னு விட்டுறக்கூடாது, நீ வந்து தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு அந்த லிட்டில் ட்ராயிங் சொல்லுதான். த கிறிஸ் ஸ்டாப்டு டு திங்க். அவன் வந்து திங்க் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டான். த ட்ரூத் வாஸ் தட் ஹீ ஹேட் ட்ரான் ஸோ பேட்லி because he had never practiced more than 10 times at a time. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டைம் இல்லை, 10 ஒரு விஷயத்த 10 நிமிஷத்துக்கு மேலே அந்த ஆக்சுவலி அந்த ட்ராயிங்கை வரலைன்னா அவன் வந்து முதலெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாத விட்டுட்டு போயிடுவானா. ஓகேவா? ஸோ ஹீ ஹேட் ஆல்வேஸ் டன் இட் ஆங்க்ரி. அது 10 நிமிஷத்துக்கு மேலே அதில் வந்து அந்த வரல அப்படிங்கிற அந்த ட்ராயிங்கில் அவனோட கான்சன்ட்ரேஷன் இருந்ததில்ல. ஸோ அதனால் அவன் வந்து ரொம்ப கோவம் அடைஞ்சிருக்கானா. ஸோ வாட் த லிட்டில் ட்ராயிங் ஹேட் செட் வாஸ் கரெக்ட். அந்த லிட்டில் ட்ராயிங் சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணுறான். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப நேரம் நமக்கு வரலைன்னா உடனே எல்லா விஷயமும் நமக்கு வந்து வந்துடாது. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு அது வரும். ஓகேங்களா? யூ ஆர் கரெக்ட் பட் தேங்க்யூ ஹீ செட். நீ வந்து கரெக்டாக தான் சொல்லியிருக்க, ஆனாலும் நான் உனக்கு தேங்க்யூ சொல்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறானாம். ஹீ கேர்ஃபுல்லி கெப்ட் த பென்சில் இன் ஹிஸ் ஸ்கூல் பேக் பிஃபோர் கோயிங் டு ஸ்லீப். அவன் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அவனுடைய பென்சிலை கேர்ஃபுல்லாக கொண்டு போய் அவன் ஸ்கூல் பேக்கில் வைக்கிறானாம். The next morning, the Chris jumped out of bed and went running to find the pencil, but it was not there. அடுத்த நாள் காலையில் இந்த கிறிஷ் வந்து அவன் பெட்லேருந்து ஜம்ப் பண்ணிட்டு போய் அவன் பென்சில் எடுக்கிறானா. ஸ்கூல் பேக்கில் வச்சாங்களா, பட் ஆனால் அந்த பென்சில் அந்த பேக்கில் இல்லை. He searched everywhere, but there was no sign of it. அவன் வந்து எல்லா இடத்துலையும் தேடினானா, பட் ஆனால் அது இருந்ததுக்கான அடையாளமே தெரியலையாம். The sheet of paper on which he had drawn a little figure, although still full of rubbing out marks, was completely blank. அவன் நேற்று வரைஞ்சிருந்தால அந்த ட்ராயிங்குமே அந்த பேப்பரில் இல்லையா. ரப்பிங் மார்க்ஸ், அதாவது அழைச்சதோட தடம் மட்டும்தான் இருந்துச்சான். அந்த பேப்பர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வெறும்னே பிளாங்காக தான் இருந்துச்சான். The Chris was worried and he did not know if he had spent the previous afternoon talking with the little man or whether he was dreaming of all it. அவன்
என்ன நினைக்கிறான்னா, ஒரி பண்றான். அதாவது கவலைப்படுறான். நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணி நேத்து ஆஃப்டர்நூன் ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணி வரைஞ்ச ட்ராயிங்கையும் காணோம். நான் அந்த லிட்டில் மேன் சொன்ன மாரி வரைஞ்சிருந்தேன். அந்த லிட்டில் மேன் வந்து எனக்கு வந்து அ வந்தது என்ன கனவா? அப்படின்னு வந்து அவன் ஃபீல் பண்றானாம். ஸோ த ஷெட்டில் த மேட்டர் ஹி டுக் த பென்சில் அண்ட் பேப்பர் அண்ட் ட்ரைடு டு ட்ரா எ லிட்டில் மேன். மறுபடியும் அந்த பென்சிலையும் பேப்பரையும் எடுத்து மறுபடியும் அந்த லிட்டில் மேன் சொன்ன மாதிரி வரைய ட்ரா பண்ணுறானாம். இட் டேர்ன்ட் அவுட் நாட் பேட் அட் ஆல் எக்ஸப்ட் ஃபார் த கப்புள் ஆஃப் ரஃப் லைன்ஸ். மறுபடியும் வந்து லைன்ஸ்லாம் போட்டு ட்ரா பண்ணுறான். ஹீ இமேஜின்ட் ஹிஸ் லிட்டில் டீச்சர் டெல்லிங் ஹிம் டு ரப் அண்ட் ஃபிக்ஸ் தெம். அவன் அந்த ட்ராயிங் டீச்சர் சொன்ன மாதிரியே ரப் பண்ணி அழைச்சி கரெக்டாக வரைய ஆரம்பிக்கிறானாம். கிறிஸ் கிளாட்லி ரப்டு அவுட் தோஸ் பைட்ஸ் அண்ட் ரீட்யூ தெம். கிறிஸ் வந்து மறுபடியும் அதெல்லாம் அழைச்சி கரெக்டாக முதல்ல வரைஞ்ச மாதிரியே அந்த லிட்டில் டீச்சர் சொன்ன மாதிரியே மறுபடியும் ரீட்ரா பண்ணுறான். ஹீ ரியலைஸ்டு தட் த கிரேசி லிட்டில் டீச்சர் ஹேட் பீன் ரைட். இட் மேட் நோ டிஃப்ரென்ஸ் வெதர் யூ ஹேட் மேஜிக் பென்சில் ஆர் நாட். இப்போ அவன் வந்து ரியலைஸ் பண்ணுறான், அந்த கிரேசி லிட்டில் டீச்சர் சொன்னது கரெக்டு தான், இது வந்து ஒரு மேஜிக் பென்சில் தான் அப்படின்னு. அதாவது நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது என்னுடைய ட்ராயிங்கில் அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணுறான். டு லேர்ன் டு டூ திங்ஸ் யூ ஒன்லி நீடட் டு கீப் ட்ரையிங் அண்ட் டு என்ஜாய் வைல் டூயிங் ஸோ. நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணணும், நிறைய டைம் ட்ரை பண்ணணும். அதாவது அந்த ட்ரை பண்ணுறதையும் ரொம்ப என்ஜாய் பண்ணி ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? சலிப்பாக எதுவுமே பண்ணக்கூடாது. ஓகே. From that day on, whenever the Chris tried to draw or paint or do anything else, he always had fun imagining his drawing, telling him, "Come on, my friend, do me a bit better than that. I cannot go out looking like this." அந்த நாள்ல இருந்து கிறிஸ் வந்து அதாவது ட்ரா பண்ணாலும் சரி, பெயிண்ட் பண்ணாலும் சரி, அவன் வந்து ரொம்பவே ஃபன். அவங்க ட்ராயிங் சொன்ன மாதிரியே அந்த ட்ராயிங் எப்படி சொல்லிச்சோ மோட்டிவேட் பண்ணிச்சுல, கமான் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி, இப்படி வர அப்படி வர ரப் பண்ணிட்டு வர அப்படின்னு சொன்னிச்சோ அதே மாதிரி ரொம்பவே ஃபன்னாக இமேஜின் பண்ணி ட்ரா பண்ண ஆரம்பித்தான்னா. மச் பிட் பெட்டர் தென் தட் ஐ கேனாட் கோ அவுட் லுக்கிங் லைக் திஸ். நான் வந்து நீ வந்து அழகாக வரையாமல் நான் போக மாட்டேன் அப்படிங்கிறது வந்து அந்த ட்ராயிங் சொன்னதை வந்து ரிமெம்பர் பண்ணி அதுக்கப்புறமேட்டு அந்த நாள்லேருந்து வரைய ஆரம்பித்தானாம். ஓகே. இந்த ஸ்டோரியோட மாரல் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எந்த ஒரு விஷயத்த அதாவது கற்றுக்கணும்னு நினச்சோமோ அந்த விஷயம் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்துடாது. அதுக்கான முயற்சியை நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து கரெக்டாக. எக்ஸாம்பிளுக்கு இந்த ட்ராயிங்லேயே அதே மாதிரி இந்த ட்ராயிங் எப்படி வந்து இந்த ட்ராயிங் டீச்சர் மோட்டிவேட் பண்ணி கற்றுக் கொடுத்தாங்களோ அதே மாதிரி உங்களை நீங்களாக மோட்டிவேட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரா பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் நமக்கு வந்து அவுட்புட் வந்து நல்லா கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே. இந்த ஸ்டோரியிலேருந்து ஒரு தீம் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.